மெமரீஸ் கேட்குது கேட்குது. நீ இன்னும் உசுரோட இருக்கியா? நீங்கள் கேட்குறது கேட்குது. அண்ட் இது எப்போ 9 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரிக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். அண்ணன் பர்த்டேக்கு போட்டது. அப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அண்ட் எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பாசமலருக்கு வந்து நான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இப்போது ஹெல்த்தியாக இரு, சேஃபாக இரு. அண்ட் இன்னொன்று நீ நிறைய ஹைட்ஸுக்கு போகணுன்னு தங்கச்சி உனக்காக வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உனக்கு தங்கச்சின்னு எவளாவது இருந்தான்னு வச்சுக்கயேன், அவளை வந்து நான் குழி தோண்டி புதைச்சிருவேன். உனக்கு தங்கச்சின்னா நான் சாரா மட்டும்தான் இருக்கணும். ஆ இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வேறு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம டைரெக்டாக ஸ்டோரியில் போய்ட்டு நம்ம பாசமலையை பொழிஞ்சிருவோமா? வா உள்ளே போவோம். ஸோ இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால், இப்போ உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் நடந்திருக்கும். பட் ஆனால் விஜய்க்கு பாசக்காரன்றதுனால தங்கச்சி ஆசைப்பட்டதுக்காக சரி ஓகே வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் கொரியன் ஸ்டைல்லையும் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ்க்கு தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ ஓகேடா, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது எப்படி கொடுக்கறது? நம்ம கொடுத்தா அந்த கொரியன் குரங்கு ரொம்ப ஆடுவானே. இதை பிளான் பண்ணுவோம். என்னம்மா இன்னுமா ட்ரெஸ்லாம் எடுக்கல? அண்ணா இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? ஷர்ட்டா நல்லா தாண்டா இருக்குது. ஆனால் அண்ணன் சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உனக்கு என் சைஸ் தெரியாதா? ஐயோ அண்ணன், சின்ன வயசுலேருந்து நீ தான் என்னை வளர்த்துருக்க. உனக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்காது, உன் ஷர்ட் சைஸ் கூடவா தெரியாத அளவுக்கு தங்கச்சி இருப்பேன். இது யார் உனக்குன்னு சொன்னா? அப்போது எனக்கு இல்லையா? உனக்கு இல்லைண்ணே, இது அந்த கொரியன் குரங்குக்கு. ஓ அவருக்கா? இருக்கட்டும். அண்ணன் டீஸ் பண்ணதெல்லாம் போதும். இது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஆப் சைடு எப்படி இருக்குது? இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் நீ எப்போ டாம்பாய் கெட்டப் தானே போடுவ. இன்னும் புதுசாக ஆப் சரி. அது அண்ணி ஊருக்கு போனப்போ கட்டி பிடிச்சிருச்சுண்ணே. நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, உன் மேரேஜுக்கும் இதையே போட்டுடலாம் தான். சரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. உன் செலெக்ஷன் எப்படி தப்பாகும்? அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? இதை நீ வாங்கினேன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துறேன். அதை நீயே கொடுக்கலாமே. ஐயோ அண்ணன், நான் கொடுக்கலாம். நான் மட்டும் இதை போய் எடுத்துகிட்டு போய் தயாங்க இது உனக்காக நான் வாங்கினதுன்னு சொல்லி கொடுத்தேன்னா ஓவர் சீன் போடுவான்னு. உனக்கு கொஞ்சம் ஜாலியாக விட்டணும். பாவம்மா, பாவம் தானே. இருந்தாலும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் சீக்கிரமாக கிடச்சிட்டா இந்த பசங்களை நம்ப முடியாது. அப்புறம் வந்து கிடச்ச உடனே நம்மளை மறந்து நம்ம பின்னாடியெல்லாம் வரமாட்டானுங்க. கொஞ்சம் அலைய விடணும். அதான் அவனை அலைய விடுறேன். ஓஹோ அப்படி வரியா? சரி நான் கொடுத்துட்றேன். அண்ணா உனக்கும் அன்றைக்கும் கப்பிள் ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டேன். கவுண்டரில் இருக்குது, நான் அப்புறமா காட்டுறேன். இதுக்கும் சர்ப்ரைஸா? ஆமாம், சைஸ்லாம் கரெக்டாக இருக்கும். தங்கச்சியெல்லாம் பார்த்துட்டேன். ஓகேடா போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேதான். என்னடா பண்ணிகிட்ருக்கா? இல்லைடா சும்மா தான். ட்ரெஸ்ஸு தான் செலக்ட் பண்ணிட்டியா? இல்லை மச்சான். சரி இந்த குடி. என்னது இது? ட்ரெஸ்ஸா? எனக்கு தான் இருக்கடா. இருக்கட்டும், கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் போடணும். நீ தானே தோணமாப்ல, அதான் உனக்கு ட்ரெஸ்ஸு. எனக்கா? இல்லை உங்கள் அப்பா செவனாடிக்கு. கேட்குற கேள்வியை பாரு, உனக்கு தான்டா. மச்சான் ஏன்டா இப்படி? இப்போ என்ன, நான் இந்த ஷர்ட்டை போடணும் நாளைக்கு அதானே? அதே தான். போடுறேன்ப்பா, போடுறேன். நானே வந்து தோணுமாப்பிள்ள வந்து நின்று தொலைக்கிறேன். என்ன பண்ணுறது, இவனுக்கெல்லாம் பொண்ணு செட் ஆகுது. நானும் வருஷக்கணக்காக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறேன். எப்போ எனக்கு கல்யாணம் ஆகி என்னடா புலம்புற? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போங்க மாப்பிள்ள சார், நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு போது இங்கே ஜெமினா தான். என்ன மச்சான், நீயும் வருஷக்கணக்காக ட்ரை பண்ணுற, ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. மச்சானை பார்த்தியா, பொண்ணு பார்த்த ஒரு வாரத்தில் பிக்கப் பண்ணிட்டான். இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். அதுவும் 2வது வாட்டி கல்யாணம் பண்ணுறான். கொடுத்து வச்சான்ல, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. நீ வேற வெறுப்பேத்தாத. கோழி கொஞ்சம் நசுக்கி போடுவோம், நசுக்கி போ அவங்ககிட்ட. என்கிட்ட மட்டும் தைரியத்தை காட்டுறா. அவள் வந்தால் மட்டும் அப்படியே கோழி மாதிரி பொம்மிரு. பாருடா,
ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்கிறேன். இதைத்தான் ஒருத்தன் 6 வருஷமாக சொல்கிறான், ஒன்றத்தையும் காணும். நாசமா போகிறவனே, இதான் ஆழ்தான் வளர்ந்துருக்கே தவிர மற்ற விஷயத்துல இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியே மச்சான். ஆமாம், இவன் மட்டும் அப்படியே 10 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி 40 புள்ள பெற்றுட்டான். போடாகட்டு. ச்சே, கேட்டு அசிங்கப்பட்டோமே அப்படின்ற மாதிரி ஜீவனாவும் டேவும் இந்த பக்கமாக போக, ஸோ அப்படியே இப்போ உங்களை காட்டினா. சரமா, இதெல்லாம் தேவையா? என்ன தேவையா? அதான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல. ஹலோ, அது உங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் பண்ணணும்னு சொன்னனால பண்ணுது. இது என் ஆசைக்காக பண்ணுறது. அப்படிலாம் நீங்கள் நோ சொல்லக்கூடாது. உங்களுக்கு வெட்டிங்கில் ரிசப்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன். டெக்கரேஷன் வரைக்கும் பண்ண சொல்லிட்டேன். நாளைக்கு நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு பொம்மை மாதிரி நின்னா மட்டும் போதும். மற்ற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இதுவும் உங்கள் வீடு தானே, தைரியமாக இருங்க. ஓகே. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், பண்ணணும்னு நினச்சிட்டேன். சரி, பண்ணிவிடுவோம். இதான் என் அண்ணின்றது. சரி சரி, போகலாமா? எங்கேயா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி பார்லர் போகணும், நிறைய வேலை இருக்குது. ஜரா, இதுக்கு டயர்டாக இருக்குது. ஷாப்பிங் வந்ததுக்கு டயர்டா? அதெல்லாம் முடியாது. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே சொல்லிடுறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் ஸ்பாலாம் பண்ணணும்ல, அதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அங்கேயே வந்துடுவோம். நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வெட்டிங்க்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது த நெக்ஸ்ட் டே அப்படியே கட் பண்ண மார்னிங் தான். என்னடா 2 பேரும் வெறிக்க வெறிக்க என் மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க? இல்லை மச்சான், அவனுக்கு அவன் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் நீ ஒரு பொண்ணை ஒரு வாரத்தில் பார்த்து பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணி அதே பொண்ணை 2வது வாட்டியும் கல்யாணம் பண்ணுற பற்றியா? இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் தயங்கும் தான் ஜங்குக்கு கூட ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன எங்கள் சத்தம்? தங்கச்சி, அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இனி என்ன பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்ன கேட்ட? இல்லைம்மா, அதான் ஜங்குக்கு இந்தியாவிலேருந்து நம்ம கல்யாணம் பண்ணி தானே கூப்பிட்டு வந்தோம். இப்போ இதுக்குமா 2வது வாட்டி கல்யாணம்? ஒரு வாட்டி கல்யாணம் பண்ண பத்தாது. ஹலோ, ஒரு பொண்ணை 10 வாட்டி கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஒரே நேரத்தில் 10 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாதான் தப்பு. எங்கள் அண்ணன் அவன் லவ் பண்ண பொண்ணை தான் திருப்பியும் கல்யாணம் பண்ணுறான். அதுவும் இந்த தங்கச்சி ஆசைப்பட்டுன்றதுக்காக கொரியன் ஸ்டைலில். ஓகே. சரிங்க மேடம், நீங்கள் கிளம்புங்க. கோழி குஞ்சு, ரொம்ப பண்ணுற. ஹீரோ ஒன்று வச்சுக்கிறேன். நில்லு. நான் அது என்ன, அவனை மட்டும் அண்ணன்ற, என்னை மட்டும் கோழி குஞ்சுன்ற? எங்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாதா? மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நான் அண்ணன்னு மரியாதையை கூப்பிட்டேன்னா அது அண்ணன் ஜேகே மட்டும்தான் கூப்பிடுவேன். வேறு எவ்வளோக்கும் நான் மரியாதை கொடுக்கறதாவே இல்லை. சரி சரி, எனக்கு வர தலைக்கு மேலே வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற? இந்தா, எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். அண்ணனை பக்காவாக ரெடி பண்ணி மணமேடை கூப்பிட்டு வரேன். ஓகே, வர்றேம்மா, வர்றேன். என் நேரம் இவனுக்கு ஸ்கூல் ஆயும் போது எல்லாத்தையும் பண்ண சொல்கிறா. என்னடா? இல்லை தங்கச்சிம்மா, நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோன்னேன். இருக்கட்டும் அவனே, ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, மிதிச்சிருவேன் போ. நம்மளை விட எத்தனை வயசுக்கு இது சின்னது, என்னையே மிரட்டுது. டேய், ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் தங்கச்சிக்கு என்னடா உன் மேலே மட்டும் அம்பட்டு பாசம் வருது? என்ன பொறாமையா? அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு யோகமாக சொல்லலாம். என்னை ஒரு வாட்டி அண்ணனை கூப்பிடுதா பற்றியாடா? நீ எப்படி கூப்பிட்றியோ அதே மாதிரி தான் இருக்குது. அது பார்க்கறது, பண்ணுறது, பேசுறது எல்லாம் உன் கார்பன் காப்பியாகவே இருக்குடா. என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லாமல் வேற யார் மாதிரி இருக்கும்? அதானே, அண்ணனுக்கு தங்கச்சி தப்பாமல் பிறந்திருக்கு. சரிடா, வா வா, வேலையை பாரு.
வர்றேன் சாமி வர்றேன், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போது ஜாரா தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கு. அப்போ தயம் தயம் அந்த டைம் பார்த்து கரெக்டாக கிராஸ் ஆவான். ஆ அ ம் பரவாயில்லையே! ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கு. ஆனா இவன்கிட்ட சொன்னா இவன் ஓவர் சீன் போடுவான். எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, எங்க தயவும் அதே டைம் ஜாராவ பார்த்துட்டு, ஆ என்னது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கலர்ல அவளும் போட்டிருக்கா. ட்ரெஸ் கோடோ! ஆனா மச்சான் நமக்கு தானே வாங்கி குடுத்தான். ஆ நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்போது ஸாரா தான் அப்படியே தயவ கூப்பிட்ருப்பா. தயம் ஒ ஒரு நிமிஷம். ஆ என்ன? இவ நம்மள கூப்பிட்றா? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஒரு வேளை இன்னைக்கு ஏதாவது நம்மக்கிட்ட சொல்ல போறாளோ? ஆ தெரியலையே. சரி, நம்மள எப்பவுமே கூப்பிடாதவ இப்போ கூப்பிட்றான்னா விஷயம் இருக்கும். ஆ ஏன்னா, ஆ தயம் உங்கள தான் நான் காலையிலேருந்து தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? தேடிட்டு இருந்தியா? ம். ஆமா. ஓஹோ! ஒரு வேளை அப்படிதான் இருக்குமோ? என்னத்த யோசிக்கிறீங்க? அ ஒண்ணும் இல்ல. அம் அது இந்த ட்ரெஸ்ஸு நல்லாருக்கு. ஓ! ம். ம்ஹ்ம். அ என்ன? இல்ல என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கேட்டேம்மா. ம். தயம் ஒரு நிமிஷம் அப்படியே டர்ன் பண்ணு. ம். லெஃப்ட்ல திரும்புங்க. ம். அப்படியே ஒரு ரைட்டு. அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. என்ன? அ ம். நல்லாருக்கா? ம். லூசு பையன். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு என்கிட்டயே வந்து நல்லாருக்குன்னு கேட்குறான் பாரு. ஆனா இவன கலாய்ச்சே ஆகணும். என்ன? இல்ல உன் காஸ்டியூம பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உனக்கு யார் இந்த ட்ரெஸ் வாங்கி குடுத்தா? அ ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? ஆளு தான் இவ்ளோ உயரமா வளர்ந்துருக்கேன்னு பார்த்தா, உன் டேஸ்ட் ஏன் இவ்ளோ மட்டமா இருக்கு? ஏதோ ஸ்கூல் ஆனுவல் டேக்கு எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட் போடுற அ அதான் இந்த ஃபங்ஷன்லலாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கு. நல்லாவே இல்ல. ம். ஜோக்கர் மாரி இருக்கு. ஜோக்கர் மாரியா? அடிப்பாவி! காலையிலேருந்து எல்லாரும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னாங்க. இவன் மட்டும் நல்லா இல்லன்றா? ஒரு வேளை நிஜமாவே நல்லா இல்லையோ? அப்படின்னு யோசிச்சுட்டே போயி கரெக்ட்டா ஒரு பெர்சன் மேல மோதுறான். டேய் வெண்ணா! கண்ண எங்கடா வச்சுட்டு வர? சாரிடா கவனிக்கல. ஆமா, இப்ப சார் அப்படி என்ன திங்கிங்ல போய்க்கிட்டு இருக்கீங்க? மச்சான் இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நல்லா தான்டா இருக்கு. அதுதான் காலையில சொல்லிட்டேனே. அப்ப அவன் மட்டும் ஏன்டா அப்படி சொன்னான்? என்ன சொன்னான்? இத பார்த்தா எல்கேஜி, யூகேஜி ஸ்டூடெண்ட் ஆனுவல் டே ஸ்கூல் காம்படிஷன்ல போடுற ட்ரெஸ் மாரி இருக்குன்ட்டாடா. என்ன பார்த்தா ஸ்கூல் பையன் மாரியா இருக்கு அவளுக்கு. அப்ப ஜேகே தான். தங்கச்சி நல்லா விளையாடி இருக்கா போலயே. என் தங்கச்சில இப்படிதான் இருக்கும். ஹம், சரி விட்றா. அது ஏதோ குழந்த அப்படி சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான். இதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சுத்துறானா. சரி சரி டைம் ஆச்சு வா வா வா. ம் இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. நான் என்னைக்கு அவ்வளோ உஷார் பண்ணி லவ்வ சொல்லி டென்ஷனும். ஆனா அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும் மச்சான். ஆனா சொல்ல மாட்றா. அவ உன்ன பிடிக்கும்னு சொன்னாளா? சொல்லல. ஆனா பார்க்கறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ம். நல்லா தெரிஞ்சுது. சி வா. எனக்கு தெரிஞ்சு நீ கடைசி வரைக்கும் டூயட் பாடுற வாய்ப்பே இல்ல ராசா. கடைசி வரைக்கும் உனக்கு சோலோ சாங் தான். ம். சோலோ சாங் பாடுனா கூட பரவாயில்லடா. எங்கே என் லவ்வு கவுந்து போய் சோப் சாங் பாட வச்சுருவாளோன்னு ஒரு பயமா இருக்கு. ம். விடு மச்சான் பார்த்துக்கலாம். ம். அவனா இத சொல்லிருவீங்கடா. நீ ஒரு பொண்ண லவ் பண்ணு. அப்ப தெரியும்டி. அ நாங்கலாம் அ பண்ணலாம். ஆனா, எந்த பொண்ணு பண்றது? என் பின்னாடி தான் ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருக்கே! டேய்! பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றியா? நீ ஒரு ஃப்ளர்ட்டிங் கிங்குன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ம். ஐயய்யய்ய!
என்ன நீங்கள் இப்படி கூட்டம் நின்னு பேசிகிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு கொடுத்த வேலை என்னாச்சு? அ இல்லைம்மா அது போ. கல்யாண வேலை எவ்வளோ இருக்கு? கதை பேசியிருக்காங்க. அண்ணா நீ ரெடியா? நான் ரெடி தாம்மா. அதானே. என் கண்ணே பற்றும் போல இருக்கு என் அண்ணனுக்கு. முதல் வேலையா ஃபங்க்ஷன் மட்டும் சுற்றி போடணும். இந்த ஊரில் இருக்க எல்லா கண்ணும் உன் மேலே தான் இருக்கும். ம் ஆமாம், அப்படியே உங்கள் அண்ணன் மன்மதன். இவ அழகுல மயங்கிற போகிறேங்க. ஹலோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிறீங்க. வால்யூம் கம்மி பண்ணுங்க. சரிண்ணா. ஐயர் கூப்பிட்டாரு. ஐயரா? அ ஐயோ! அங்கேருந்து அதே வைப்பில் இருக்கேன் போல. ஆ ஃபாதர் கூப்பிட்டாரு. நீ போ, நான் அண்ணியை கூப்பிட்டு வரேன். ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தான் கூப்பிட வந்திருப்பா. ஸோ அப்படியே அந்த மார்னிங் ரொம்ப அழகாக உங்களோட வெட்டிங்கும் அழகாக முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணா ஈவினிங் ரிசப்ஷன் தான். என்ன இன்னும் படபடப்பாக உட்காந்துட்ருக்கீங்க? இல்லை சாரம்மா, இங்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கா. நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அதான் அது புது இடம்ல அப்படி தான் இருக்கும். போக போக பழகிடுவீங்க. சரி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ரிசப்ஷனுக்கு ஸ்டேஜ் போயிட்டா அப்புறம் சாப்பிட்றதுக்கெலாம் டைமே இருக்காது. கெஸ்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? இல்லை வேணாம். என்னாச்சு? பாருங்கள், அப்புறம் இப்படியும் ஃபங்க்ஷன் முடிய 10:30 11 ஆகிடும். அது வரைக்கும் சாப்பிடாம உட்காருறது. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அண்ணி எப்படி நீ பார்த்துக்கிறேன்னு கேட்க மாட்டாரா? இனிமேல் நான் உங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். என் அண்ணனையும் நான் தான் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கெஸ்ட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ ரிசப்ஷனும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. சடனாக சரிப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, அப்போ எல்லோரும் கிளம்பலாம்ல அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்ருக்க ஜிக்கு அப்போ தான் கரெக்டாக மைக் எடுத்துகிட்டு வராரு. ஒரு நிமிஷம், எல்லோரும் கிளம்புற மாதிரி இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் இன்னும் முடியலையே. மச்சான் என்னடா சொல்கிற? ரிசப்ஷன் தான் முடிஞ்சிருச்சுல? ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷனா? என்ன வளர்ற? காலையில் மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஈவினிங் ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னடா ஃபங்க்ஷனு? இருடா சொல்கிறேன், பொங்காத அப்படின்னு சொல்லிட்டு டேயோ சாரோன்னா மேலே கூப்பிட்ருப்பான். அண்ணன் எதுக்கு இந்நேரம் பார்த்து கூப்பிட்றான்? டேய் வெண்ண சித்தமுதேவி, உன்னை தான் கூப்பிட்றேன், காது கேட்கல? ஐயோ, மைக்கை போட்டு வர வச்சு எனக்கு கழுவி ஊற்றுறான். என்னடா எதுக்குடா கூப்பிட்ட? இல்லை, பந்தியில் சாப்பிட்ட எச்சியில் பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, போய் பொறுக்கிறியா? டீ என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை இதே சொல்லிட்டுருக்க? அப்புறம் எதுவும் கூப்பிடுவாங்க, மூடிட்டு வந்து நெல். ஐயோ மச்சான்றதுனால இதெல்லாம் கேட்கணுமா நான்? என்னண்ணே? ஒரு நிமிஷம். பப்ளு, எல்லாம் ரெடி தானே? என்ன எல்லாம் ரெடியாவா? இவங்களுக்கு நான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் இவங்க என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க? என்ன பண்ணி வச்சுருக்காங்க அண்ணன்? அண்ணே லூசா நீ? ஃபங்க்ஷனே உங்கள் 2 பேருக்கும், அண்ணி எங்கே போக சொல்கிற? இருடா வெயிட் பண்ணு. ஐயோ, இந்த அண்ணி என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியலையே. ஜங்குக்கா எல்லாம் ரெடி. அப்போது ஒரு நிமிஷம் இரு. என்ன? அதான் எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு புது ட்ரெஸ் போடணும்ல, அதான் போட்டிருக்கோமே. மூட்ரா, நான் எங்கே பேசிகிட்டு இருக்கேன்? சரிங்க சாமி, நான் ஏதோ பேசல, யூ கண்டினியூ. தங்கச்சிமா இந்த பொடி என்னண்ணா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்போ. ட்ரெஸ் சேஞ்சா? ஆனால் ஒன்றுமே புரியலடா. அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பல, போ. டே போகிறேன்ப்பா, கொடுப்பா. நீ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டா சரி. எங்கே இவன்?
டேய் கோழி குஞ்சு மச்சான் ஏதாவது உளறுனா இல்லைடா ஆ அப்படியே மெயின்டைன் பண்ணு நீ போய் நம்ம பையனை பாரு ம் டேய் எதுக்குடா இப்போ ஜமுக்கா இதெல்லாம் கொடுத்தான் ட்ரெஸ் எதுக்கு கொடுப்பாங்க போட்டுக்க தான் கொடுத்தாங்க போட்டு வாடா சீக்கிரம் அவன் வேற கத்திட்டு இருக்கான் வரேன் அப்படின்னு சொல்ல ஓகே 2 பேரும் வந்துட்டிங்களா அவங்க வர்றது இருக்கட்டும் சீக்கிரமாக நீ சொல்லு ஜமுக்கா இரு கொஞ்ச நேரம் என் மச்சான் முகத்தில் அந்த டென்ஷனை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு பற்றியா அவன் அண்ணன் மூஞ்சு இப்போ நான் பண்ண போகிற இதில் வந்து பயப்புள்ள அப்படியே ஷாக் ஆகி மூஞ்செல்லாம் விளாட்ன மாதிரி ஆயிரும் பாரு அப்படியே நல்ல ஷாக் அடித்த கோழி மாதிரி பார்ப்பான் வந்துட்டியாப்பா வந்துட்டேன் ஸோ இன்றைக்கு எங்களோட வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சாலும் இதே நல்ல நாளில் இன்னொரு ஃபங்க்ஷனே நாங்கள் பண்ண போகிறோம் ஏன்னா அதாவது ஒன்றும் இல்லை என்னோடய ஆசை தங்கச்சிக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்ல அதனால் அவளுக்கு ஒரு விஷயத்த நான் பிளான் பண்ணிட்டேன் என்னது இல்லை தங்கச்சிக்கும் கல்யாண வயசாயிடுச்சு அம்மா அப்பா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி என் தங்கச்சியை நான் பார்த்துக்கணும்ல ஸோ தங்கச்சிக்கு சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு அது அவளுக்கே தெரியாது எல்லாம் சீக்ரெட்டாக நான் பிளான் பண்ணிட்டேன் என்ன ஜமுக்கா சொல்கிற யாராக்கு என்கேஜ்மெண்ட்டா ஆமாம் அப்போ மாப்பிள்ள வேறு யாரு தோ இந்த கோமாளி தான் இது தயங்கா தயங்கா இல்லை அவனே தான் நானா இந்த நானா நான் இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா இல்லை அது வந்து என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி முழிக்கிற பப்ளு நான் சொல்லலை உங்கள் அண்ணன் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும்னு ஆமாம் ஜமுக்கா ஆனால் உங்கள் தங்கச்சி எதுவுமே சொல்லலை அவளுக்கும் அவனுக்கு பிடிக்கும் ஆனால் அவனை அலைய விடணுன்னு வேணும்னு நடிக்கிறா ஓ அப்படி போதா இப்போ நமக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் போச்சான்னு அது வருஷ கணக்காக போய்கிட்டு தான் இருக்குது இவன் லவ் பண்ணுறான்னு என் தங்கச்சிக்கும் தெரியும் ஆனால் அவள் பிடிக்காத மாதிரியே நடிச்சா கேட்டால் எந்த ஒரு விஷயமும் லைஃப்பில் சீக்கிரமாக கிடச்சிட்டா அதோட வேல்யூ புரியாதாமா அதனால சார் அலைய விடணும்னு சொன்னால் நானும் ஓகேன்னு அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் அட்டா பாவீங்களா குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறீங்களா பாவி பிடிக்காதுன்னு நினச்சா உனக்கு பிடிக்காதுன்னு யாரா சொன்னா உனக்கு பிடிக்கும் ஏண்டா பிடிக்காம தான் வேறு ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட வரைஞ்சா பொசிட்டிவ் ஆகுறாளா இது கூட தெரியல ஐயோ ஐயோ மா உன் நிலமை கொஞ்சம் ரொம்ப பாவமா டே மச்சான் டைலாகு மாத்திரா உன் தங்கச்சி நிலமை பாவம்ல நம்ம மச்சான் தான் பாவம் இனிமேல் சாரா கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறானோ டேட் லிட்டில் பிரின்சஸே சமாளிக்க முடியாது இது பிரதர்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மச்சான் எதுக்கும் நீ வருங்காலத்தில் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா நல்லது அம்பிட்ட தான் சொல்லுவேன் டே போ போ எல்லாத்தையும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் முடிச்சிருக்கோம் அண்ட் த சேம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது இப்போ பார்த்தா நைட்டு எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ இப்போ ஜெமின் ஜேகே தயாங் 3 பேரும் தான் அப்படியே ஜேகேயோட ரூம் பக்கத்தில் போயிட்டுருக்காங்க ஸோ அப்போ பார்த்து சாரா தான் இவங்க என்ன பண்ணுறானுங்க இங்கே அண்ணா அண்ணி தனியாக இருக்கட்டும் தானே விட்டு வந்தோம் இவனுங்க ஏன் இங்கே போகிறானுங்க தவறு ஏய் அண்ணா ஆமாம் உங்கள் 2 பேருக்கு இங்கே என்ன வேலை அது இல்லை இவன் தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இவன் தான் கூப்பிட்டு வந்தான் அவன் ஒரு லூஸு 1000 சொல்லுவான் அவன் சொல்கிறேன் நீயும் கூட வந்தியா போ ரூமுக்கு போ நான் போயிட்டேன் ஜிம்னா செத்தான் நான் கோழி கொஞ்சம் இந்த பக்கம் இல்லை தங்கச்சிம்மா அது ஜங்குக்காக வழி அனுப்பலான்னு எங்கள் அண்ணன் அப்படியே வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போகிறாரு நீ வழி அனுப்ப போகிற ஏடா எங்கள் அண்ணன் ரூமுக்கு போகிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கு வழி தெரியாதா கொஞ்சம் கூட இங்கே தம்பி இல்லாமல் எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் பின்னாடியே போகிற பாடி கார்டு மாதிரி தவார் இப்போ சொல்கிறேன் இந்த செகண்ட்லேருந்து எங்கள் அண்ணன் பேச்சுலர் கிடையாது அவன் ஒரு ஃபேமிலி மேன்
அவனை பார்த்துக்க எங்கள் அண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1 மாதத்துக்கு உன்னை இந்த வீட்டு பக்கமே நான் பார்க்கக்கூடாது. இனிமே ஜமுக்கா மச்சான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படிலாம் கேட்டு வந்தேன்னு வையேன், அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதுல்ல. ஐயோ வேணாம்மா, நான் இப்போவே கிளம்பிடுறேன். கிளம்புறேன்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் வண்டியை போய் இங்கே விட்டுறாத. அதுக்கும் தூக்கிறதுக்கு என் அண்ணன் தான் வரணும். பேசாமல் என்ன பண்ணு, நீ அந்த கரடி பை கூட போயிரு. அது அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கு. நீ அப்படியே போ. சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டம்மா. அதானே, நீ அது சோறு திங்காமல் இருக்காது. போ போ கிளம்பு கிளம்பு. புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு நம்மளுக்கு என்ன மிரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னா தூங்க போயிருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் டே சாரா அப்படியே ஹாலில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ அப்போது கரெக்டாக பப்ளுவும் வந்திருப்பா. சாரா, அண்ணி நீயா? என்ன எவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சிட்ட? குக் பண்ணணும்ல, அதுக்கு தான் மேட்ஸ் இருக்காங்களே, இப்போ நீ ஏன் வந்த? இல்லை எல்லாருக்கும் நானே குக் பண்ணணும்னு தோணுது. சரி, யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறியா? நம்ம வீட்டில் பெருசாக யாரும் இல்லை. நான், அண்ணன், ஜிமினா, அப்புறம் தயாங்க. எங்கள் 2 பேர் தாண்டி இந்த 2 லக்கேஜஸ் தான் எங்கள் கூட தங்கியிருக்கு. சரி, ஆனால் இன்றைக்கே நீ சமைக்கணுமா என்ன? எனக்கு தோணுது, நான் பண்ணட்டுமா? ஓகே, உன் இஷ்டம். சரி, அண்ணாவுக்கு கொஞ்சம் காரசாரமாக சமைச்சா தான் செட் ஆகும். அவனுக்கு ஸ்பைசி ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜிமினா பொறுத்த வரைக்கும் எது கொடுத்தாலும் சாப்பிடும். அவனுக்கு இதுதான் இல்லை. ஆனால் உனக்கு கொரியன் ஃபுட் சமைக்க தெரியுமா? தெரியுமே, அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல. என் அண்ணனுக்காக இதெல்லாம் கற்றுக்கிட்டியா? அப்புறம் தயாங்க்கு மட்டும் தனியாக சமைக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்? அண்ணாக்கு இல்லை, அந்த அந்த ரோஸுக்கு காரம் செட் ஆகாது, அதனால தான். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. ஸோ பப்ளு எல்லாருக்கும் பரிமாறும். தயங்க அப்படியே பார்த்துட்டு, என்ன தங்கச்சிம்மா எல்லாருக்கும் பரிமாறுற, இந்த அண்ணனுக்கு சாப்பாடு போட மாட்டியா? பயங்கரமாக பசிக்குதுடா. ஐயோ அண்ணன், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய கொடுமைக்காரி இல்லை. உங்களுக்காக ஸ்பெஷல் சாப்பாடு வந்துக்கிட்டுருக்கு. ஸ்பெஷல் சாப்பாடு வந்துட்டுருக்கா? என்னம்மா சொல்கிற? அக்கடை சூடு. என்ன நம்மளால வருது? என்ன? சாப்பாடு பார்த்த தெரில, அதையும் சிரிச்சுட்டு சொல்கிறாளா பாரு. இன்னும் அந்த டாம்பாய் கெட்டப்புலேயே சுற்றுது. என்ன சார்? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு. ஏம்மா நீ இதெல்லாம் பண்ணுற? இல்லைண்ணா, அது அவனுக்கு ஸ்பைசி செட் ஆகாதுல்ல, அதான் நானே சமைச்சிட்டேன். ஹலோ, இன்னைக்கு ஒரு நாள் தான். அன்றைக்கும் உனக்குலாம் எனக்கு சமைச்சு போட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல. ஸோ பப்ளு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கு. ஏன் ஜமுகா, இவங்க 2 பேரும் இப்படி தானா? எப்போவுமே இப்படி தான். அவள் எப்போவுமே அவனை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா. அவன் ஏதாவது சொன்னால் அதுக்கு எடுக்க முடுக்க நோஸ் கட் பண்ணுவாள். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவாள். ஆனால் அது அவள் பண்ணுறானே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவாள். அவனும் அப்படி தான். எப்படியோ 6 வருஷமாக சுற்றிட்டு இருந்தான், கடைசியாக பிக்கப் பண்ணிட்டான். அவன் மட்டும் என் தங்கச்சியை நல்லபடியாக வச்சுக்கலான்னு வையேன், அவ்வளோதான். என் தங்கச்சி கண்ணில் மட்டும் கண்ணீர் வரட்டும், அப்புறம் இருக்குது. ஹலோ ஹீரோ சார், கொஞ்சம் டைலாக் மாற்றி சொல்லுங்கள். இந்த பாசமலரில் வர மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இதில் ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணுன்லாம் சொல்லக்கூடாது. அதை அப்படியே மாற்றி உன் தங்கச்சிக்கிட்ட தான் நீ சொல்லணும். மா, ஒரு பச்சை மண் பாவம் என் மச்சான் உன் கையில் ஒப்படைக்கிறேன், கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துக்கோமா அப்படின்னு தான் நீ சொல்லணும். அதுவும் கரெக்டு தான்டா. என் தங்கச்சியை இவன் எப்படி அடக்குறான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் தங்கச்சிக்கு அடங்கி தான் இவன் இருக்கணும். ஏன்னா அவளை யார் அடக்குனாலும் அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு அடங்கினவன் தான் வேணும். அதுக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான்.
அதான் இந்த கரடி பையில கோத்து விட்டேன்ல. குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க. பட் பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் என் லவ் தானே. ஆமாண்டா உன் லவ் தான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.